நம்ம ஒவ்வொரு கேங்லேயும் ஒருத்தன் இந்த மாதிரி இருப்பான். எந்த மாதிரின்னா, நம்ம டூர் போகிறோன்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போடுவோம் பார்த்தீங்களா? அந்த பிளான் போடும்போது அவங்க இருப்பான். ஆனால் அந்த டூர் போகிறதுக்கு அன்றைக்கி ரெடியாகும் பார்த்தீங்களா? அந்த டைமில் எங்கே போவானே தெரியாது. பட் வீட்டில் தான் இருப்பான். ஆனால் அந்த டூர் ஒரு 10 பேர் போகிறோம்னா அந்த 10 பேர் ஃபோன்லேருந்து ஃபோன் போவோம் அவனுக்கு. ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டான். இப்போ எங்கேயாவது ஒரு பக்கத்தில் எங்கேயாவது டூர் போகிறோம், ஜஸ்ட் அது 1 டே அந்த மாதிரி போயிட்டு நைட்டுக்குள்ளே வந்தலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா போட்டிருப்போம். சரின்னு சொல்லிட்டு அவன் நைட்டுக்கு அது முதல் நாள் நைட் எல்லாம் ஓகே பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடுவான். சரி, நம்ம அடுத்த நாள் காலையில் அங்கே போய் ஒரு 4-5 மணிக்கு போய் அங்கே வீட்டுக்கு முன்னாடி போய் நின்னா ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்க மாட்டான். பக்கத்து வீட்டிலேருந்து சரி, மேல் வீடு கீழ் வீடு எல்லா வீட்லேருந்தே வந்து எட்டி பார்த்துருவாங்க. ஆனால் அவன் மட்டும் வந்து எட்டி பார்க்கவே மாட்டான். அந்த மாதிரி ஒவ்வொரு கேங்லையும் சரி ஒருத்தன் கண்டிப்பாக இருப்பான். எந்த டூருமே வந்திருக்க மாட்டான். ஆனால் இதெல்லாம் அவங்க டூர் போனதுக்கப்புறம் அவன் பண்ணுவான் பாருங்கள். அவனா ஃபோன் பண்ணி அவன் எந்திரிக்கிற டைமில் நார்மலாக எந்திரிச்சிட்டு எங்கடா நீ விட்டுட்டு போனீங்கன்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்பான் பாருங்க. இப்போ தான் இந்த வெறி ஆகும். இந்த மாதிரி உங்கள் கேங்கில் யாராவது இருந்தால் அவனை மறக்காமல் டேக் பண்ணுங்கள். எப்படி எங்கள் கேங்கில் யாருன்னு தெரியும், நான் தான் அது. எப்படியோ கமெண்டில் என்னை டேக் பண்ணுவானுங்க, பண்ணிட்டு போகிறானுங்க.